Hi, hello viewers, welcome to Late Night Talk. எல்லாருக்கும் இன்னைக்கு 4 நாளில் போயிட்டு இருக்குன்னு நான் நம்புகிறேன். எனிவேஸ் லைஃப்பில் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம், எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோம், எத்தனை மனிதர்கள், காசு, நிலம், நகைகள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையை சொல்லணும் அப்படின்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம சேர்த்து வச்ச எல்லாமே அது எதாவது வேணால் நடந்துட்டு போயிடலாம். எல்லாமே பணம், காசு, நகை, நிலம், பேங்க்ல இருக்கக்கூடிய மணி, வாட்டெவர், இல்லை நமக்குடைய அன்பான ஒரு மனிதர்கள், இது எல்லாமே நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னா நடு ரோட்ல நிற்கிறோம். எப்படி இருக்கும்? ஒன்றுமே நம்மக்கிட்ட இல்லைடா, இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரியல அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு வேதனை இருக்கும். சரி, அதெல்லாம் விடு. நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம குழந்தைங்கள்லாம் வந்துருச்சு, நம்ம குழந்தைங்க வளர்ந்துட்டுருக்காங்க. இந்த சமயத்தில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா நம்ம மனைவி, கணவன், குழந்தைகள், இதில் எல்லாத்தையும் நம்ம எப்படி பார்த்துக்க போகிறோம்? இப்படி நம்ம வாழ்க்கையில் இந்த கேள்வியை மட்டும் என்றைக்குமே மனசில் வச்சுக்கணும். இந்த கேள்வி பொதுவாகவே ஒரு மனுஷனுக்கு பயத்தை கொடுக்கும். ஆனால் எனக்கு கடந்த காலத்தில் சொல்கிறேன், கடந்த ஒரு வருஷ காலத்தில் இந்த கேள்வி எனக்கு ஒரு சந்தோஷத்தை மட்டுமே கொடுத்துருக்கு. ஏன்னா சிம்பிளாக சொல்ல போனால் கடந்த ஒரு வருஷத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை போய், அதுக்கப்புறம் காசெல்லாம் போய், கடன் ஜாஸ்தியாகி, குடும்பத்தில் நிம்மதி போய், என்ன பண்ண போகிறோங்கிற கேள்விக்கு ஆளாகி, சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நம்மளை நீ தோத்தவன் மாதிரி பார்த்து இல்லாதவனா சித்தரிச்சு. ஆனால் இந்த நிலைமை ஒரு மனுஷனுக்கு வருதுன்னா, உங்களுக்கு வருதுன்னா, தயவு செஞ்சு நான் என் வாழ்க்கையிலேருந்து சொல்கிற விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. எதுவுமே முடியல, எதுவுமே உங்களை விட்டு போகலை. Unless and until you're living, nothing is gone. உங்களை விட்டு ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்கிறேன். இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு நீங்கள் மூச்சு விட்டுட்டு இருக்கீங்க, நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், உங்களை விட்டு எதுவுமே போகலை. எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. காரணம், பிகாஸ் யூ ஆர் லிவிங். வாழ்கிறத விட இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு கிடச்சிருக்குல்ல, நீங்கள் வாழ்கிறீங்களா, அதை விட உங்களுக்கு பெரிய பொக்கிஷம் என்னங்க இருக்குது? ஒவ்வொரு நாள் தூங்கும் போது அடுத்த நாள் காலையில் எந்திரிப்போமா மாட்டோமான்னு எத்தனை பேரோட வாழ்க்கை, எத்தனை பேர் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு ஒரு சூரிய உதயத்தை பார்க்குறாங்க. அப்போ ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு எவ்வளோ முக்கியமான நாளுங்கிறத தயவு செஞ்சு நீங்கள் நினச்சிக்கோங்க. நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம், நீங்கள் துக்கமாக இருக்கலாம், நீங்கள் சிரிக்கலாம், அழலாம், பயப்படலாம், பயப்படாமல் கூட வாழலாம். ஆனால் உண்மையான மன நிம்மதிங்கிறது வாழ்க்கையை புரிஞ்சுக்கக்கூடிய விஷயத்துல தான் இருக்குது. நீங்கள் நிறைய காசு சம்பாதிக்கலாம், நீங்கள் நிறைய காசு சேர்த்து வைக்கலாம், நீங்கள் நிறைய வீடு வாங்கலாம், நீங்கள் நிறைய நிலம் வாங்கலாம், நீங்கள் நிறைய கோல்டு வாங்கலாம், உங்களை சுற்றி நிறைய சொந்தக்காரங்க இருக்கலாம். இது எதுவுமே நிலையில்லாதது. உங்களுக்கு நிலையுள்ளது எது? உங்கள் உடலும் உங்கள் மனமும் மட்டும்தான். என்னடா அது ஒரு சாமியார் மாதிரி பேசுகிற அப்படின்னா, கடந்த ஒரு வருஷத்தில் இந்த அளவுக்கு சாமியார் மாதிரி பேச வச்சுருச்சா உனக்கு அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே லைஃப்பை எப்போதுமே வித்தியாசமாக பார்ப்பேன்.
சரி, எனக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஒரு லைஃப் ஒன்று இருக்குன்னா, நான் சரி ஓகே இது என்கிட்ட இருக்குது, இது எனக்கு ரொம்ப பொக்கிஷமானது, இதை தவிர்த்து ஒரு விஷயம் என்னமோ இருக்குது, அதை நோக்கி போகணும் அப்படின்னு யோசிப்பேன். எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 4 இயர்ஸ் ஆச்சு. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. இந்த டைமில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, எனக்கு வேலை போனதுனால ஃபினான்ஷியலி நான் ரொம்ப டவுன் ஆனேன். எனக்கு கடன்கள் ஜாஸ்தியானதுனால வந்து ஃபினான்ஷியலி டவுன் ஆனேன். ஆனால் மென்டலி நான் வந்து தினமும் காலையில் ஒன்றே ஒன்று யோசிப்பேன். ஐ காட் திஸ் டே. இன்னைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? எய்தர் நான் யாருக்காச்சும் உதவி பண்ணணும், இல்லைனா நான் வெளியே போய் சம்பாதிச்சுட்டு வரணும். 2 விஷயந்தான் என் வாழ்க்கையில். 2 விஷயம். ஒரு நாளில் நான் பண்ணக்கூடிய 2 விஷயம் என்னென்னா, ஒன்று யாருக்காச்சும் உதவி பண்ணணும், அப்படி இல்லைன்னா நான் போய் சம்பாதிச்சுட்டு வரணும். சரிப்பா, எல்லாமே போயிடுச்சு, எனக்கு எதுவுமே இல்லைடா, என் கையில் எதுவுமே இல்லைடா, காசே இல்லைடா. காசு இல்லாமல் இந்த உலகத்தில் காசை உண்டாக்க முடியுமா? பயம்தான் வரும், தடங்கல்கள் வரும், அவமானங்கள் வரும். ஆனால் காசு வருமானா? வரும். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் காசு வரும், எல்லாமே வரும். ஆனால் உண்மையை சொல்கிறாங்க, உங்ககிட்ட எல்லாமே இருக்கலாம், ஆனால் எல்லாமே ஒரு நாள் சட்டுன்னு போயிடும். அப்படின்னா நீங்கள் பயந்து, நீங்கள் நடுங்கி, ஐயையோ போயிடுச்சே அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த இடத்துல தான் எல்லாமே போயிருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கைங்கிறது ரொம்ப 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 பெரிய விஷயம். பல பேருக்கு வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை கிடைக்காம இருக்கு. எதுக்காக வருத்தப்படணும்? நம்ம வாழ்க்கையில இருக்கிற அன்பானவங்க நம்மளை விட்டு போறாங்கன்னு வருத்தப்படணுமா? கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பொண்ணாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு பையனை விரும்புகிறீங்க அப்படின்னா, அந்த பையன் வந்து உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி அவங்களுக்கு உங்களை விட இன்னொரு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுது, நீங்கள் சந்தோஷப்பட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி இல்லைனாலுமே நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு பொண்ணாக, சரி இந்த பையன் இந்த ஆம்பளை நம்மளை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னா, நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுக்கு இதை விட ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது, நல்ல கணவன் அமைவான், நல்ல காதலன் அமைவான்னு நினைக்கணும். சரி, ரிலேஷன்ஷிப்னா ஓகேப்பா, ஆனால் கையில் சேர்த்து வச்ச காசு எல்லாமே போயிடுச்சுன்னா என்னப்பா பண்ணுறது? ஊரை சுற்றி கடன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் இருக்கும் போது நான் ஒன்றே ஒன்று தான் யோசித்தேன். சரி, நமக்கு என்ன ப்ரையாரிட்டி என்ன? சரி, இப்போ நமக்கு ஒரு கஷ்டம்னா யார் ஃபஸ்ட்டு அதில் வந்து வேதனைப்படுவா, யார் அதனால வந்து தாக்கப்படுவாங்கன்னா, முதல்ல வந்து என்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகள். இப்போ என்னோட மனைவி பிள்ளைகளை நான் சேஃப் படுத்தணும். அப்போ என் மனைவி பிள்ளைகளை நான் சேஃப் படுத்தணும்னா எனக்கு என்ன வேணும்? காசு வேணும். அப்போ காசு சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணும்? ஒரு வேலை வேணும், இல்லை ஒரு தொழில் வேணும். வேலை வேணும்னா என்ன பண்ணணும்? நிறைய வேலைகள் வெளியே கொட்டி கிடக்கு, அந்த மாதிரி வேலைகளுக்கு அப்ளை பண்ணணும். ஏதாவது ஒரு வேலையில் போய் உங்களை வந்து, ஏன்னா த கான்செப்ட் இஸ், நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாவோ இல்லை வேறு வேலையில் இருந்தாவோ நீங்கள் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்கும். ஆனால் நீங்கள் டவுனாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் அவுட் ஆகிருக்கும், உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ரொம்ப தலைவலிக்கும், உங்களுக்கு டென்ஷன் ஆகும். ஒரு வேலைக்கு போய் அப்ளை பண்ணுங்கும் போது இது கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஏக்கத்தில் அப்ளை பண்ணுவீங்க. உண்மையை சொல்லுங்க, ஏக்கம் உங்களுக்கு தான் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணுற கம்பெனிஸ்க்கு கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணுற கம்பெனிக்கு உங்களுக்கு வேலை போயிடுச்சா போகலையா அதை பற்றிலாம் அவங்க கண்டாவது தான் கவலைப்படுவாங்க. முதல்ல நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அவ்வளோதான். யூ ஆர் நன் அதர் தேன் ஒன் அமங் த கேண்டிடேட் who are applying for that particular job in that particular company. ஸோ ஆப்வியஸ்லி நான் என்னோட சஜஷன் என்னென்னா, ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு வேலை போயிடுச்சு, எல்லாமே போன மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்கீங்க, ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் கோ அண்ட் அப்ளை, அவ்வளோதான். வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள், 10-15 வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள், 20-30 வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள், 50 வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள், 100 வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள், டெய்லி 100 வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். யோசிச்சு பாருங்கள், டெய்லி 100 வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க, 30 நாளில் 3000 வேலைக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. உண்மையிலே வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா 100 என்னங்க, 1000 வேலைக்கு அப்ளை பண்ணுங்க. ஒரு மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வேலைக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. 3 லட்சம் வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சாரி, கணக்கு தப்பாக போட்டேன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ், எந்த அளவுக்கு அதிகமான வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ த சான்சஸ் ஆஃப் கெட்டிங் இன் டு அ ஜாப், ஒரு வேலையில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். பட் இதெல்லாம் அப்புறப்படுத்தி வச்சுப்போம்.
இன்கேஸ் வேலைக்கெல்லாம் அப்ளை பண்ணுறீங்க, வேலையே கிடைக்கலன்னா என்ன தப்பு? தொழில் பாருங்க. என்ன தொழில் பார்க்க முடியும்? உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குங்க? உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது? நீங்கள் என்னென்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? முதல்ல ஒரு பேப்பர் பேனாவை எடுங்க. அந்த பேப்பர் பேனால எனக்கு என்ன தெரியும், நான் என்னவா ஆகணும், 5 வருஷத்தில் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத முதல்ல எழுதுங்க. நான் என் லைஃப்பில் அப்படி தான். பெஸ்ட் பார்ட் இன் மை லைஃப் வந்து நான் எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு யோசிக்கும் போது, நான் எப்போ ஃபினான்ஷியலி டவுன் ஆனேன்னா, நான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் ஆனது மென்டலி நான் டவுன் ஆகவே கூடாது. அவமானப்படுத்துவான், கஷ்டப்படுத்துவான், காயப்படுத்துவானுங்க. ஆனால் என்ன, எத்தனை பேருக்கு காயப்படுத்தினா என்ன, எந்திரிச்சு ஆக வேண்டியது என் வேலை தானே. ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காசு இல்லாத போது நாய் கூட மதிக்காதுன்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான். ஆனால் காசு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் உங்களை சுற்றி இருப்பாங்க. எல்லாமே நீங்கள் நினச்சது எல்லாத்தையுமே சாதிக்கலாம். ஆனால் அப்போ மனசு நிம்மதியாகிடுவீங்களா? உங்ககிட்ட வந்து ஒரு ஒரு இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் 1 கோடி ரூபா சொத்து இருக்குது. அதனால அடுத்த நாள் காலையில் உங்களால் எந்திரிச்சு வாழ முடியுமா? என்ன, வாழ்க்கைக்கான முழு அர்த்தமே வந்து வாழ்றதுல தான் இருக்குது. காசு பணத்துலேயோ உறவினர்கள்லையோ இல்லை. உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு உங்களை விட்டு எல்லாமே போனாலும் நாளைக்கு உங்களுக்கு எல்லாமே திரும்ப பல மடங்கு அதிகமாக வரும். கடவுள் நம்பிக்கை இருந்தால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இன்னைக்கு எல்லாமே உங்களை விட்டு போயிடுச்சு அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு வந்து இந்த கடவுள் உணர்த்திட்டு இருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் வந்து அவர் வந்து இப்போ உங்களை விட்டு எல்லாமே போயிடுச்சு. இப்போ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலை போயிடுச்சு, நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அதை விட 100 மடங்கு அதிகமான ஒரு வருமானத்தை தரக்கூடிய ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும். வெயிட் பண்ணுங்க. வாழ்க்கையில் வெயிட் பண்ணுறதுல என்னங்க தப்பு இருக்குது? ஆனால் இன்னொரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வேலையை விட்டு போனாலும் சரி, இல்லை உங்கள் பார்த்துட்டு இருந்த தொழில் அது என்ன உங்களை விட்டு போனாலும் சரி, இல்லை உறவினர்கள் உங்களை விட்டு போனாலும் சரி, இல்லை காசு பணம் எல்லாமே லாஸ் ஆனாலும் சரி, உண்மையை சொல்ல போனால் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த தப்பை என்னன்னு கண்டுபிடிங்க. உங்களுக்கு ஒரு டவுன்ஃபால் வருதுன்னா முதல்ல அப்செட் ஆகாமல் பொறுமையாக நிதானமாக உட்காந்து முதல்ல உங்கள் மேலே இருக்கக்கூடிய தப்பு என்னன்னு கண்டுபிடிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் மேலேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து கடந்த 1 வருஷத்தில் நான் பட்ட அந்த எல்லா கஷ்டங்கள்லையும் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒன்று என்னென்னா, நான் பண்ண பெரிய தப்பு, ஐ வாஸ் நாட் ப்ரொஃபஷ்னலி கமிட்டட் எனஃப். நான் ப்ரொஃபஷ்னலாக அந்த அளவுக்கு கமிட்டடாக இல்லை. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஒரு வேலையில் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 14 மணி நேரம் 15 மணி நேரம் ஏன் 16 மணி நேரம் வேலை செய்யக்கூட உங்களை சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அவங்களுக்கு தேவை அந்த வேலையை பண்ணி முடிக்கிறது மட்டும் இல்லை, அடுத்த வேலையை நீங்கள் பண்ணணும். அப்போ தான் முன்னேற முடியும். ஆப்வியஸ்லி அப்போ தான் முன்னேற முடியும். இப்போ நிறைய பேர் நல்ல இடத்துல இருக்காங்கன்னா அவங்களாம் மாடு மாதிரி வேலை பார்த்துருக்காங்க, உயிரை கொடுத்து ரத்தத்தை சிந்தி வேலை பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு வேலை பார்த்ததுனால தான் வாழ்க்கையில் முன்னேற முடிஞ்சுது. சும்மா நான் போனேன், நான் 6 மணி நேரம் வேலை பார்த்தேன், 4 மணி நேரம் வேலை பார்த்தேன், அவ்வளோதான் வேலை முடிஞ்சிக்கிச்சு, நான் போயிட்டேன்னா முன்னேற்றம் வராது. மாதம் காசு வரும், நிலையில்லாத பணம், நிலையில்லாத உறவுகள் தான் இருக்கும். நீங்கள் உண்மையாக கமிட்டடாக நீங்கள் செய்கிற தொழில் வேலைக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களோட வெற்றி வெகு தூரத்தில் இல்லை. நான் பல தடவை வந்து என்னோட மனைவிட்ட கூட நான் வந்து சொல்லுவேன். என் மனைவி பல தடவை வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே போனாலும் என்ன, எப்படி நம்ம வந்து நல்லா இருந்தோம். நம்ம வந்து நான் திரும்பியும் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், நல்லா இருந்தோம், நல்லா இருப்போம், நல்லா இருக்கோம், நல்லா இருப்போம், நல்லா இருந்தோம், நல்லா இருக்கோம், நல்லா தான் இருப்போம். இதை மட்டும் திருப்பி சொல்லிக்கிட்டே இருங்க. தப்பு இல்லைங்க. நான் ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுறீங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், அடுத்த 10 வருஷம் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுறீங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், உறவினர்கள் எல்லாத்தையும் இழந்துடுறீங்க, வீடு எல்லாத்தையும் இழந்துடுறீங்க, ரொம்ப கஷ்டத்தில் போகிறீங்க, உங்களுக்கு ரொம்ப கடன் பிரச்சனை ஆகிடுச்சு, ஊரை விட்டே ஓடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு ஊருக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, குடும்பம் நீங்களும் வேறு ஊருக்கு போயிட்டீங்க அப்படின்னா, இல்லை உங்கள் குடும்பத்தை இங்கே விட்டு நீங்கள் எங்கேயோ நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு வரேன், ஏதோ ஒன்று போகிறேன் அப்படின்னு போகிறீங்கன்னா, திரும்ப அங்கே போனோன்னே உங்களுக்கு வந்து வெற்றி வந்துருச்சு, போன காசு கூட 100 மடங்கு அதிகமாக வந்துருச்சு. என்ன பண்ணுவீங்க? திருப்பி இந்த காசெல்லாம் தூக்கி எனக்கு வேணான்னு கொடுத்துருவீங்களா? கிடையாதுல்ல. ரொம்ப பொறுப்பாக அந்த காசை எப்படி பத்திரமா பார்த்துக்கிறது
எப்படி வந்து நம்மளோட பிள்ளைகளுக்கு, நம்மளோட கணவன், மனைவி இவங்களுக்கெல்லாம் குடுக்குறது, எப்படி வந்து நம்மளோட வாழ்க்கைய வாழ்றது, எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்றது, எப்படி பொதுவா காசு விஷயத்துல சொல்றேன். இப்ப உறவினர்கள நீங்க இழந்துட்டீங்கன்னா, எப்படி வந்து ஏன் அந்த உறவினர்கள இழந்தீங்க? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள விட்டு ஒரு விஷயம் போதுன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா, அது உங்களுக்கு வாழ்க்கையில தேவையில்லைன்னு அந்த ஆண்டவன் முடிவு பண்ணிட்டான்னு அர்த்தம். அதனால போன விஷயத்த பத்தி கவலைப்படாம, நம்மகிட்ட என்ன இருக்கோ அத பத்தி யோசிங்க. அது மட்டும்தாங்க உண்மையான வாழ்க்கை. அது மட்டும்தான் உண்மையான வாழ்க்கைய வாழ்றதுக்கான அர்த்தத்த குடுக்கும். இன்னைக்குமே எனக்கெல்லாம் எவ்வளவோ கோவமா இருந்தாலும், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், நான் என் குழந்தைங்கள பார்ப்பேன். என் குழந்தைங்கள பார்க்கும்போது யோசிப்பேன். டேய், ஏன்னா கஷ்டம்? 10 பேர் என்ன அசிங்கப்படுத்துறானா? 10 பேர் காயப்படுத்துறானா? தப்பில்ல. அவனுங்களுக்காக தானே உழைக்கிறேன். சிம்பிள். அவ்வளோதான். அந்த பேசிக் நாலேஜ் இருந்தா போதும். இப்ப என் குழந்தைங்கள பார்த்து நான் பேசுறத தினமும் காலையில எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3:00, 4:00 நான்லாம் அந்த அந்த வேக்கப் ரொட்டீன் ஃபாலோ பண்ணும்போது பண்ணிட்டு இருக்கேன் இன்னும். பட் ஆனா அந்த அந்த ஒவ்வொரு நாளுமே எந்திரிக்கும் போது நான் என்ன பார்த்து நான் சொல்லிக்குவேன். See, I got this day. எனக்கு இந்த நாள் கிடைச்சிடுச்சு. நான் என்ன செய்ய போறேன்? நான் என்ன உருப்படியா செய்ய போறேன்? எனக்கு யார் கூட இருக்கா? எனக்கு என்ன தேவை? எனக்கு என்ன வேணும்? இது எல்லாத்தையும் நான் வந்து அழகா நான் என் வாழ்க்கையில எந்த அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ண போறேன். இதுதாங்க வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை. இதைதான் நீங்க அடுத்தடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும். அதை விட்டுட்டு நான் என்ன பண்றதுன்னே தெரியல, என் வாழ்க்கையில எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா, தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. உங்களை விட்டு எல்லாமே போகுதுன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். சந்தோஷப்படுங்க. நிறைய விஷயங்கள் ஒன்று இழந்தா இன்னொன்று கிடைக்கும் கண்டிப்பா. ஓகேவா? அப்ப உங்களை விட்டு நிறைய நீங்க சேர்த்து வச்ச எல்லா காசும் போயிடுச்சு, எல்லாமே 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 உங்களை விட்டு போயிடுச்சுன்னா, ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் விட அதிகமா உங்ககிட்ட வரும். அதனால என்னைக்குமே இது நீங்க மோட்டிவேஷன் எடுத்துக்கலாம். ஆனா இதுதான் ரியாலிட்டி. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, லைஃப்ங்கிறது ஒரு சர்க்கிள் மாதிரி. சரி, நீங்க டாப்ல இருந்தா ஏதோ ஒரு கட்டத்துல டவுன் ஆகும். நீங்க டவுன்ல இருந்தா ஏதோ ஒரு கட்டத்துல டாப் ஆகும். அதுக்கு ஒரு வருஷம் தேவைப்படலாம், 5 வருஷம் தேவைப்படலாம், 10. நான் சிம்பிளா ஒன்னே ஒன்று தான் என் மனைவி கிட்ட கூட ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோங்க, அடுத்த 10 வருஷமும் கஷ்டப்பட்டுட்டு, அடுத்த 10 வருஷம் 20 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு 20 வருஷத்துக்கு அப்புறம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறோம்னா வேணான்னு சொல்லுவியா? அப்ப உண்மையான அர்த்தம் என்ன? யூ ஹாவ் டு வெயிட் அன்டில் யூ கெட் சக்சஸ். சரி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லைஃப்ல என்னைக்குமே வந்து அன்னைக்கு யூ சேஃப் கார்டிங் என் ஃபேமிலியா எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம். நான் ஒன்னே சொல்றேன், எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம், எல்லாருமே நிறைய இன்வெஸ்ட் பண்றோம், எல்லாமே வந்து எக்கச்சக்கமான வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நகை வாங்கி போடுறோம். இதெல்லாம் அழியறதுக்கு ஒரு நாள் ஆகுமா? ஒரே ஒரு நாள்ல எல்லாமே அழிஞ்சிருமா? அப்போ அன்சர்டைனான வாழ்க்கையில எதுக்குங்க கவலை பண்ணணும்? நீங்க கவலைப்பட வேண்டியது ஒரே விஷயம் தான். எனக்கு இன்னைக்கு இந்த நாள் நான் எந்திரிச்சு எனக்கு கிடைச்சிருக்கு, இந்த நாள்ல நான் என்ன பண்ண போறேன், அவ்வளவுதான். நாளைக்கு நீ கவலையே பண்ணாதீங்க. நான் ஒன்னையும் சொல்றேங்க, நீங்க குடும்பத்தை பத்தி கவலைப்படுறீங்க, எல்லாத்த பத்தி கவலைப்படுறீங்க. இன்னைக்கு நீங்க செத்தா உங்க கூட யாருமே சேர்ந்து வரப்போறதில்ல. யாருமே வர மாட்டாங்க. யூஆர் அலோன். ஸோ எல்லாமே போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. இனிமேதான் எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு யோசிங்க. பாசிட்டிவிட்டி கில்ஸ் நெகட்டிவிட்டி. சிம்பிள். அண்ட் நெகட்டிவிட்டி கில்ஸ் பாசிட்டிவிட்டி. நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து இருக்கு. நெகட்டிவ்ல இருந்தால் தயவு செஞ்சு சூஸ் பாசிட்டிவ். அவ்வளோதான். என்னை பொறுத்த மட்டும் என்னன்னா, நீங்கள் அடுத்த 5 வருஷத்துல நீங்கள் என்ன பண்ண போறீங்கிறத முதல்ல எழுதி வைங்க ஒரு பேப்பரில். அதை திரும்ப திரும்ப பார்க்காதீங்க. எழுதி வச்சுட்டு உங்களுக்கு என்ன அச்சீவ் பண்ணணும்னு தோணுதோ அதை நோக்கி செயல்படுங்க. சிம்பிள். லைஃப் மாறிடும். கண்டிப்பாக உங்களை இன்னொரு எபிசோடில் பார்க்குறேன். தேங்க்யூ.